بحبيب الله طه المصطفى بدر الكمال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 74. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்த 3 பேருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? கூலி வேலைக்கு ஆட்களை பணியமர்த்திய ஒரு மனிதனை போன்ற உதாரணம் தான். அந்த மனிதர் கூலி வேலைக்கு சில கூட்டத்தினரை பணியமர்த்துகிறார். அவர்கள் கூலி வேலையை செய்து கொண்டே வருகிறார்கள். ஒரு நண்பகல் நேரம், மதிய நேரம் வருகின்ற வரைக்கும் வேலை செய்துவிட்டு அவர்கள், நாங்க இதுக்கு மேல வேலை செய்ய மாட்டோம், எங்களுடைய வேலைக்கான கூலியையும் நீங்க தர வேண்டாம், நாங்க செஞ்ச வேலை எல்லாம் பயனில்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மனிதன் சொல்றான், நீங்க தொடர்ந்து மீதி வேலையும் முடிச்சிருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு நான் பேசிய முழு கூலியையும் நான் கண்டிப்பா தந்துருவேன் அப்படின்னு என்ன செய்யறான் சொல்றான். ஆனா அவர்கள் கேட்கவில்லை, மதியத்தோடு கிளம்பி விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதர் இன்னொரு கூட்டத்தை அதனுடைய தொடர்ச்சியாக வேலைக்கு அமர்த்துகிறார். அமர்த்தினால் அவர்களும் வேலை செய்கிறார்கள். அசருடைய நேரம் வரைக்கும் வேலை செய்கிறார்கள். வேலை செய்துட்டு அசர் நேரத்தோட அவங்க சொல்றாங்க, இதுக்கு மேல நாங்க வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கான கூலியை நீங்க தர வேண்டாம், நாங்க கிளம்புறோம், நாங்க இதுவரைக்கும் செஞ்ச வேலையெல்லாம் பயன் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்கள்ட்டையும் அந்த மனிதர் பேசுகின்றார், நீங்க தொடர்ந்து வேலை பாருங்க, அந்த கரெக்டான நேரம் வந்த உடனே உங்களுக்கான கூலியை தந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யறான் அந்த மனிதன் சொல்றான். ஆனாலும் அவங்க என்ன செய்யல, அதை காது கொடுத்து கேட்கறதா இல்ல, அவங்க கிளம்பிட்டாங்க. சொல்லிட்டு, எங்களுக்கு இந்த வேலை பயன் இல்லாம போயிருச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மனிதன் 3வது ஒரு கூட்டத்தினரை வேலைக்கு அமர்த்துகிறான். அவர்கள் முழு வேலையையும் அந்த அசர் வேலையிலிருந்து செய்து முடிக்கிறார்கள். அவர்களுக்கு காலையிலும் மதியமும் வேலை செய்தவர்களுடைய கூலியையும் சேர்த்து அவன் என்ன செய்யறான், ஒப்படைத்து விடுகிறான். இதுதான் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களுக்கான உபதேசம் என்று, உதாரணம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜோட நின்னுட்டாங்க, கிறிஸ்தவர்கள் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜோட நின்னுட்டாங்க. முஸ்லிம்கள் தான் கடைசி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து, இறைவன் அனுப்பிய இறுதி தூதரை பிடித்து இன்றைக்கு வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு இறைவசனம் தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நம்பினார்கள், ஆனால் தூதரை நம்ப மறுத்தார்கள். அது தொடர்பான ஒரு இறைவசனம் தான் அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, 57வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வ ஆமினு பி ரசூலிஹி, அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். விளங்குதா நமக்கு? அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை நம்பினார்கள், அன்றைக்கு அனுப்பப்பட்ட தூதரை நம்பினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட பிறகு அவங்கள நம்பல. அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்பட்ட பிறகு அவர்கள் நம்பவில்லை. இதுதான் அவங்கள்ட்ட இருந்த ப்ராப்ளம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், பி ரசூலிஹி, அவனுடைய தூதரையும் நீங்க என்ன செய்யுங்க, நம்புங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டுச்சு தெரியுமா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதக்காரர்களாக இருந்த இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எங்களுக்கு 2 மடங்கு கூலி அப்படின்னாங்க. உங்களுக்கு 2 மடங்கு கூலி வேணுமா? 2 மடங்கு கூலி வேணுமா? அப்பதான் அல்லாஹுடைய தூதர் அந்த செய்தியை சொல்றாங்க, 2 மடங்கு கூலியை முஸ்லிம்கள் தான் பெறுவார்கள், முஸ்லிம்கள் தான் பெறுவார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அங்கேயே இருந்துகிட்டு என்ன செய்ய முடியாது, அவர்கள் பெற முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இங்க அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ ஆமினு பி ரசூலிஹி, அவனுடைய தூதரை நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க. அப்ப தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான், தூதரை நம்பிக்கை கொள்வதும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமையான செயல். மின் ரஹ்மத்திஹி, அவனுடைய அருளிலிருந்து அவன் 2 மடங்கு கூலியை என்ன செய்வான், உங்களுக்கு கொடுப்பான். வயஜ்அல் லகும் நூரா, உங்களுக்கு ஒளியின் பக்கம் வழிகாட்டுவான். தம்ஷூன பிஹி, எந்த வழியில நீங்க நடக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு ஒளியை அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்படுத்தி கொடுப்பான். வயக்ஃபிர் லக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். இந்த ஒளியை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பது அவங்க போகக்கூடிய பாதையில எது நீதியான பாதையோ, எது ஹக்கோ அதை காட்டுவான். எப்படி இருந்தா, அவங்க தூதரை நம்பிக்கை கொண்டால், தூதரை நம்பிக்கை கொள்றது அவ்வளவு முக்கியமான அம்சம். தூதரை நம்பிக்கை கொண்டால் அவருக்கு ஹக்க காட்டுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக, இரக்கமுடையவனாக, கிருபை செய்பவனாக இருக்கிறான் என்கின்ற செய்தியை நம்ம அல் குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 3 கூட்டத்தாருக்கு என்ன செஞ்சான், 2 மடங்கு கூலிகளை வழங்கினான். அதுல ஒரு கூட்டத்தார் யாரு தெரியுமா? வேதம் வழங்கப்பட்டு அந்த வேதம் வழங்கப்பட்டதிலேயே யாரு அப்படியே தொடர்ந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டார்களோ அந்த கூட்டத்தார்கள் ஒரு கூட்டத்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அந்த செய்தியை, 3 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் 2 மடங்கு கூலியை வழங்குறான். அதுல ஒரு கூட்டத்தார் தான் யாரு,
யாரு? வேதம் வழங்கப்பட்டவர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு 2 மடங்கு கூலி அல்லாஹ் சொல்றான். அப்ப அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா? தூதரை நம்புறது கட்டாயம் என்கின்ற ஒரு அடிப்படை உபதேசத்தை சொல்வதோடு, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வேதக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு டபுளா அல்லாஹ் என்ன செய்யறான்? கிஃப்லைனி, 2 மடங்கு என்ன செய்யறான்? அவர்களுடைய கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்கின்ற செய்தியை இங்கு சொல்லப்படுது. அப்ப இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு 2 மடங்கு கூலின்னு சொல்றதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அப்படி ஒருபோதும் கொடுக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, 3வது ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டம் தான் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பிடித்தார்கள், அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? 2 மடங்கு கூலியை கொடுப்பான். அப்ப தூதரோடு யார் சேர்ந்து வருகிறார்களோ, தூதரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு 2 மடங்கு கூலி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த தொடரிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.